சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அப்புறம் நல்லா இருக்கலாம் சார். நாளாச்சு நல்லா இருக்கேன் சார். சரி மதுரை தானே வெளியூரா எங்க இருக்கேன்? கொஞ்சம் வெளியில இருக்கு சார். சரி சார். வேற ஏதாவது தகவல் சொல்லி இல்ல சார், அதான் இப்ப எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா, தகவல் தெரியாதா உங்களுக்கு? என்ன சார் தெரியலையே. எங்கெங்க பொருள் இருக்கு, யார் யார் சம்பந்தப்பட்ட மீடியா எல்லாரையும் சொல்லி ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்களா? அப்படியா? மறைமுகமா எஸ்பி இன்னைக்கு எஸ்பி மீட்டிங்ல அது சம்பந்தமா. ஓஹோ. இன்னைக்கு தான் எஸ்பி ஆஃபீஸர் மீட்டிங், எஸ்பி மீட்டிங் இன்னைக்கு. சரியா போச்சுக்கோங்க. சரி சார். ஆமா ஆமா, இதுல யார் யாரெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுல வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸரா என்ன போட்டிருக்காங்க, எதுக்கு அப்படின்னா பொருளை செக் பண்றதுக்கு. இப்ப இன்னைக்கு வந்துட்டு ராஜபாளையத்துல இருந்து தேனிக்கு ஒரு டீம் சைபர் கிரைம் போறாங்க பொருளை தூக்க. சரி சார். அந்த பொருளை போய் செக் பண்ற வேலை என்னோட வேலை. ஒரிஜினல் சொல்லணும். சரி. ஒரிஜினலா இருந்தாலும் நீ 20 வேலை பாத்துருக்க அப்படின்னு நம்ம மேல கேஸ். ஒரிஜினல் இருந்தாலும் பிரச்சனை தான், டூப்ளிகேட்டா இருந்தாலும் பிரச்சனை. டூப்ளிகேட்டா இருந்தாலும் கேஸ். ஒரிஜினலா இருந்தா பொருளை அவங்க அண்டர்டேக்கிங் பண்றாங்க. யாரு? கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி இன்னைக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்கணும், 6 சிலிண்டர் கொடுக்கணும். அப்புறம் இதுக்கெல்லாம் பணம் வேணும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு கடன் 10 லட்சம் கோடி இருக்கு. ஒரு 2 பொருளை 3 பொருளை எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துல விஜய் ஆட்சி அமைச்சு வெளியில போறாருன்னு வைங்களே, சரி, அன்னைக்கு இந்த கடன் இதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கு நல்ல பேரு. ஆமா ஆமா ஆமா, புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? ஒரு 2 லட்சம் கோடியா 3 லட்சம் கோடியா குறைஞ்சிருக்குன்னா நல்ல பேரு, இவருக்கு நல்ல பேரு. ஆமா. இது போக மக்களுக்கு 2500 ரூபாய் பணமும் கொடுத்திருக்கு. 6 சிலிண்டரும் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிருக்காரு. அதே நேரத்துக்கு கடனையும் குறைச்சிட்டாரு. அப்படின்னா தான் இவருக்கு அடுத்த ஆட்சி. இவரு நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தாரு. ஆமா. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இப்போ கவர்மெண்ட்ல இப்போ இந்த மது ஒழிப்பு, இந்த போதைப் பொருள், அது போன்ற இந்த எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ எல்லாத்தையுமே தூக்குங்கன்னு சொல்லி என்னென்ன முதல்ல பிரச்சனை என்ன டைப்ல எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கேட்டிருக்காங்க எஸ்பி ஆபீஸ்ல. அதுல 200 வகையான லிஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல சார், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதாவது 200 வகையான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 40 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எஸ்பியும் சேர்ந்து 200 வகையான லிஸ்ட். அதுல 13, 14, 15 இது 3லுமே ஸ்கேம். இந்த ஸ்கேம் தான் போட்டிருக்காங்க. 13வது லிஸ்ட், 14வது லிஸ்ட், 15வது லிஸ்ட் ஈடிஎம் மோசடி நடந்துட்டு இருக்கு. ஒரிஜினலும் வச்சிருக்கான். ஒரிஜினல் வச்சிருக்கவனும் எனக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு கட்டிங் போடுறான். டூப்ளிகேட் வச்சிருக்கவனும் நான் பொருள் ஒரிஜினல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி டூப்ளிகேட்டா பொருள் வச்சுக்கிட்டு கட்டிங் போடுறான். ஆக மொத்தம் இது சம்பந்தமா கட்டிங் நிறைய நடக்குது. எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்குது. அப்ப இவன் என்ன பிளான் பண்ணிட்டான்? ஓகே சூப்பர். அப்ப நம்ம இத பண்ணியாகும். இத முதல்ல தூக்கணும் அப்படின்னா தூக்கிடணும். கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. ஆமா, கவர்மெண்ட்டுக்கும் நல்லா போச்சு. அதே நேரத்துக்கு தவிர்க்கலாம் சொல்லி ஜியோ பாஸ் பண்ணி இது சம்பந்தப்பட்ட மீடியேட்டர் மேல 2 எஃப்ஐஆர் போட சொல்லிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட மீடியேட்டர் யாரோ 2 எஃப்ஐஆர். அதாவது தப்பு நடக்குது, துணை போனது, ஒரு தவறான பொருளை விக்கிறதுக்கு துணை போனது. அதாவது கவர்மெண்ட் ஒப்படைக்கிற பொருளை, இந்த பொருளை ஆக்சுவலா கவர்மெண்ட் ஒப்படைக்கணும். யாரும் மட்டும் ரைட்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் ஒப்படைக்கிற பொருளை விக்கிறதுக்கு துணை போன பொருள், துணை போன மாதிரியும் அதனால ஒரு கேஸ் பிளஸ் லீகலா இல்லாம இல்லீகல் சம்பந்தமா ஒரு கேஸ். 2 கேஸ் மீடியேட் இருக்கு. செல்லருக்கு வந்துட்டு செல்லர் எப்படின்னா பொருள் இருந்தாலும் பொருள் அவங்க இருக்கு, இவன் டூப்ளிகேட் பொருள் வச்சு யாரும் பாக்குறான் அப்படின்னு சொல்லி அது ஒரு கேஸ். ஆக மொத்தம் 2 கேஸ் சார். இப்ப 2 கேஸுமே போட்டு பெரிய லெவல்ல இஷ்யூ பண்ண போறாங்க. ஆமா, அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் தெரியல சார். மேக்ஸிமம் வெளியில அதிகம் பேசாம இருக்குது நல்ல. என்ன சார் இன்னொன்னு, இந்த உள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூட தெரியக்கூடாது. ஏன்னா லோக்கல்ல உள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் உள்ள செல் இருப்பாங்க, அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுப்பா, இந்த மாதிரி நடக்குது போது நீ பார்த்து பத்திரமா இருந்துக்க, நீ பத்திரமா இருந்துக்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பி கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. எஸ்பி மட்டும் இருக்காரு. எஸ்பிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கிரைம் பிரான்ச், சைபர் கிரைம் இருப்பாங்கல்ல, சரி, ஆமா, அவங்க கிட்ட மட்டும் சொல்ற மாதிரி. சரி சார், சரி சார்.
இந்த கூட்டம் கூடுற இடம் உங்க மொபைல்ல இது சம்பந்தம், ஏன்னா உங்க மொபைல தொட்டாவே உங்க மொபைல் முடிஞ்சு போச்சு. அதான் எல்லாமே வந்துருந்தாங்க. இது சம்பந்தமா நீங்க எங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்க, எதை வச்சிருக்கீங்க, இது சம்பந்தமா நீங்க வந்துட்டு ஏதாவது ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா மொபைல் ரெக்கார்ட் டெலிட் பண்ணிருங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. அப்படியே இதை பத்தி நீங்க பேசினாலும் நேர்ல போய் பேசுங்க, காதுங்க வச்ச மாதிரி பேசுங்க. ரொம்ப அந்த பப்ளிக்கா உட்காந்துட்டு 10 பேர் கூடுற உட்காந்து பேசுற வேலை இதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னைக்கு தேனியில கணேசன்ற செல்லரை டீம் போய்கிட்டு இருக்கு. ராஜபாளையத்துல இருந்து சைக்கிள் டீம் போயிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருங்க சார். அவ்வளவுதான். சரி சார், சரி சார். ஓகே சார். எனக்கு ஏதாவது மெசேஜ்னா தேவைக்கு அப்பப்போ வாய்ஸ் ஒரு பாதுகாப்பு ஏதாவது மெசேஜ் வாய்ஸ் பண்ணி. கண்டிப்பா சார். நல்லது சார். ஓகே ஓகே. ஹலோ.